The conditions of the fourth review include implementing by actions. சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காவது மீளாய்வின் நிபந்தனைகளில் மின்சார கட்டணத்தை செலவுகளுக்கு ஏற்ற வகையில் தீர்மானித்தல், மின்சார கட்டணத்தை மாற்றும் வழியை செயற்படுத்தல் போன்றன உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கத்தோடு நீங்கள் மேற்கொள்ளும் கலந்துரையாடலில் இது தொடர்பில் முன்னேற்றம் இருக்கின்றதா? ஏனெனில் கடந்த அறிக்கையில் இந்த நிபந்தனை இதுவரையில் பூரணப்படுத்தப்படவில்லை என கூறப்பட்டிருந்தது. It says that this condition is yet to be met. Issue of electricity is one where both the government and us see eye to eye. மின்சாரம் தொடர்பிலான பிரச்சனையொன்று உள்ளது. இது தொடர்பில் நாமும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளோம். சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். மின்சார கட்டணத்துடன் நம்பகத்தன்மை மற்றும் மின்சார விலை உயர்வு ஆகியவை இலங்கையில் நீண்டகால பிரச்சனையாக உள்ளன என்பதனை நீங்கள் அறிவீர்கள். எனவே அரசாங்கம் எப்போதும் அதனோடு தொடர்புடைய சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதற்கும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மீளாய்வை நிறைவு செய்வதற்கு இந்த ஆரம்ப நடவடிக்கைகளை செயற்படுத்துவது ஒரு முக்கியமான தேவையாகும். இந்த நடவடிக்கைகளை செயற்படுத்துவதற்கான சரியான நேரம் மற்றும் தேவையான முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுக்கும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கும் நாம் தெரிவித்துள்ளோம். விரைவில் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இது உதவும். இதன் அடிப்படையில் இலங்கை மின்சார சபை நட்டமடையாத நிலைமை உருவாக வேண்டும். அத்துடன் கடன் சுமை ஏற்படாத வகையிலும் இதனை நிர்வகிக்க வேண்டும். To see electricity prices come down.